வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2 செய்திகள். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோம்னா, சாணக்கியா சேனலுடைய ஆண்டு விழாவுக்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ரங்கராஜ் பாண்டியா அவர்கள் உங்களுக்கும் அண்ணாமலைக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு டைரக்டாக கேள்வி கேட்க, அதுக்கு இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த பிரச்சனையும் இல்லையே, மீடியாக்கள் தான் இது மாதிரி கிளப்பி விடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் 17ஆம் தேதி அண்ணாமலை கோயம்புத்தூரில் தலைமை ஏற்று ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்காரு, போராட்டம் நடத்த இருக்காரு. எஸ்பி வேலுமணி முன்னிலை வகிக்கிறாரு. அதனால் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, மீடியாக்கள் தான் கிளப்பி விடுறாங்க அப்படின்னு இபிஎஸ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காரு. கடந்த காலங்களில் அண்ணாமலை இபிஎஸ்ஸை கடுமையாக விமர்சனம் செய்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். இபிஎஸும் அண்ணாமலையை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணதையும் நம்ம பார்த்துருக்கோம். கடந்த காலங்களில் இது நடந்துச்சு. ஆனால் கூட்டணி அப்படிங்கிற ஒரு கால் எடுக்கும்போது கடந்த காலங்களில் நடந்த கசப்புகள் எல்லாத்தையும் மறந்து முன்னோக்கி போகிறது தான் அரசியல் நாகரிகம். அதில் தான் இபிஎஸும் அண்ணாமலையும் சரியாக நகர்ந்து போய்க்கு இருக்காங்க. இதில் ஒரு விஷயம் இருக்குது. அண்ணாமலையுடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல் என்டிஏனால் திமுகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற உண்மையை இபிஎஸ் ஒரு வழியாக புரிஞ்சுக்கிட்டாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் தொகுதி பொறுப்பாளர் அந்த பொறுப்பிலிருந்து அண்ணாமலை விலகினார்ல, தேர்தல் அரசியலிருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அவருக்கு உடம்பு முடியலை, அதனால தற்காலிகமாக தேர்தல் அரசியலிருந்து விலகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல பதறி போனது பழனிசாமி தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா அண்ணாமலை தேர்தல் அரசியலிருந்து விலகிட்டாருன்னா பாஜகவுடைய வாக்குகள் ஏடிஎம்கேவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது சிரமம். 100% டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அண்ணாமலை கேம்பெயின்லாம் பண்ணலைன்னா டெஃபினட்டாக என்டிஏ அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற இந்த உண்மை இபிஎஸ்க்கு சமீபத்தில் புரிஞ்சிருக்கு. அதன் காரணமாக தான் டெல்லி தலைவர்கள்ட்ட பேசி அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிறகு டெல்லி தலைவர்கள் அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு. அதனால் அண்ணாமலையுடைய ப்ரெசன்ஸு எவ்வளவு முக்கியம் என்டிஏவுடைய வெற்றிக்கு அப்படிங்கிறது இபிஎஸ்க்கு புரிஞ்சிருக்கு. அதன் காரணமாக தான் இப்போது சாணக்கியாவுடைய ஆண்டு விழாவிலையும் அண்ணாமலைக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கான பின்னணி இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, விகடன் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. திமுகவுடைய மாணவர் அணியுடைய செயலாளராக இருந்த ராஜீவ்காந்தி இருக்கார்ல, முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் இருந்தார், அங்கேருந்து விலகி திமுகவில் சேர்ந்த கொஞ்ச நாளில் திமுகவுடைய மாணவர் அணியுடைய செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுச்சு. திடீர்னு அந்த பொறுப்பில் இருந்து திமுக தலைமை அவரை நீக்கியிருக்காங்க. நீக்கி திமுகவுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பில் போட்டிருக்காங்க. அதாவது டி ப்ரமோட் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். அதாவது செயலாளர் பொறுப்பிலிருந்து இணை செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு டி ப்ரமோட் தான் ஆயிருக்காரு. இதன் பின்னணி என்ன அப்படின்னு விகடன் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டெண்டர்லேருந்து இன்ஸ்டா வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது விகடனுடைய ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்படுது, டெண்டர் விவகாரத்தில் ராஜீவ்காந்தி தலையிட்டு தனக்கு வேண்டியவர்களுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சில அமைச்சர்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாரு, சில அமைச்சர்களை தொடர்ந்து டிமாண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில அமைச்சர்கள் திமுக தலைமைக்கிட்ட புகார் கொடுத்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய மாணவர் அணியை சேர்ந்த சில பெண் நிர்வாகிகள்கிட்ட தேவையற்ற முறையில் சோசியல் மீடியாவில் மெசேஜ் சேட் பண்ணதாகவும் விகடன் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. விகடன் ரிப்போர்ட்டை வெளியிட்ட கொஞ்ச நேரத்தில் சமூக வலைதளத்தில் சில ஸ்க்ரீன்ஷாட் வெளிவருது. ராஜீவ்காந்தி பெண் நிர்வாகிகள்கிட்ட சேட் பண்ண மாதிரியான சில ஸ்க்ரீன்ஷாட் வெளிவருது. அதில் என்னென்ன பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பொதுவெளியில் சொல்லவே முடியாது, அவ்வளவு ஆபாசமாக அதில் வார்த்தைகள் இருக்குது. ராஜீவ்காந்தி உடனே என்ன தெரியுமா விளக்கம் கொடுக்குறாரு, ஃபேக்காக இன்ஸ்டாகிராம் சேட் பண்ணுற மாதிரி, ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணுற மாதிரி நிறைய பேஜஸ் இருக்குது, அதில் பணத்தை கட்டி ஃபேக்காக இது மாதிரியான ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் உருவாக்க முடியும். என்னை வீழ்த்தணும்னா அரசியல் ரீதியாக வீழ்த்த பார்க்கணும், அதை விட்டுட்டு காழ்ப்புணர்ச்சி கொண்டு இப்படி பொய்யை பரப்பக்கூடாது, இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் முற்றிலும் ஃபேக்கானது அப்படின்னு ராஜீவ்காந்தி விளக்கம் கொடுக்க, சமூக வலைதளத்தில் இந்த ட்விட்டர் குரோக் இருக்குல்ல, ட்விட்டர் குரோக்கு கிட்ட இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் உண்மையா இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா, ஏஐ புகைப்படமா இல்லை உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேள்வி கேட்க, குரோக்கு பார்த்தீங்கன்னா உண்மையான ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு குரோக்கு விளக்கம் கொடுக்க இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. ராஜீவ்காந்தியுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை ஃபேக், இது ஃபேக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி சப்போர்ட்டர்ஸ் பதிவுகள் போட, இன்னொரு விஷயம் என்னன்னா, கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி இருக்குல்ல, திமுக சார்பாக போட்டியிட விருப்ப மனு கொடுத்திருக்காரு ராஜீவ்காந்தி. இப்போ திமுகவுடைய மாணவர் அணியுடைய செயலாளர் பொறுப்பிலிருந்து டி ப்ரமோட் செய்யப்பட்டதுனால கோவை தெற்கு தொகுதி ராஜீவ்காந்திக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய டவுட் தான் அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க. இந்த விவகாரத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள்
ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.